வெளிநாட்டினர் ருசிக்கும் தமிழக பாரம்பரிய உணவு வகைகள். சமையல் கலை வல்லுனர் ராஜசிவசேனன் பேட்டி. நடிகரும் இயக்குனருமான சமுத்திரகனி பார்வையிட்டு உணவு அருந்தினார். நம் பண்டைய தமிழரின் உண்மையான நீர் ஆகாரம் கம்மங்கூழ், கேப்பக்கூழ், கொழுக்கட்டை, தேனும் தினைமாவு உருண்டை, வரகு அரிசி வடை, சாமை பொங்கல், சோள பணியாரம், கருப்பு கவுலி பணியாரம், சிகப்பு அரிசி புட்டு மற்றும் இன்றைய கால பிரசித்தி பெற்ற உணவான ஆம்பூர் மட்டன் பிரியாணி, காரைக்குடி சிக்கன் குருமா, சிதம்பரம் இறால் சுக்கா, குற்றாலம் சிக்கல் வறுவல், புதுக்கோட்டை முட்டை மாஸ், இராமேஸ்வரம் மீன் குழம்பு மற்றும் இனிப்பு வகைகள், கார வகைகள் உள்ளடக்கிய மதிய உணவு மற்றும் இரவு உணவு வழங்கப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய உணவு அதன் சுவைகள் பற்றியும் ருசிக்க நல்ல சுவைக்க எஸ்.ஆர்.எம் ஹோட்டல் உணவு திருவிழா அமைந்துள்ளது. எஸ்.ஆர்.எம் ஹோட்டலின் ராஜசிவனேசன் மற்றும் சகசமையல் கலைஞர்கள் குழுவாக சேர்ந்து தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற உணவுகளின் சுவைகளை உள்ளூரிலே சுவைக்கும் வகையில் வழங்கி வருகின்றனர். இந்த உணவு திருவிழாவில் நடிகரும் இயக்குனருமான சமுத்திரகனி கலந்து கொண்டு பார்வையிட்டதோடு உணவினை சாப்பிட்டு ருசித்தார். திருச்சி எஸ்.ஆர்.எம் ஹோட்டலில் தமிழ் உணவு திருவிழா வரும் ஜூலை 6 இன் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தமிழ் உணவு திருவிழா ஏன் கொண்டாடுங்கன்னா தமிழினுடைய அடையாளம் என்ன, மொழி, அதன் பிறகு பண்பாடு, கலாச்சாரம், கலை, விளையாட்டு. இதில் ஒரு பகுதியாக நம்ம தமிழ் மறந்த பழைய உணவுகளை புதுப்பிப்பதற்காக இந்த உணவு திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த உணவு திருவிழாவோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட கம்பு, சோளம், ராகி எல்லாம் மற்ற நாட்டுக்காரங்க சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட பீஸா பர்கர் சாப்பிட்டு நம்ம சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால் தமிழுடைய பரம்பரையை மீட்டெடுக்க வேண்டும், அந்த உணவை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அந்த கான்செப்டுக்காக நாங்கள் தமிழ் உணவு திருவிழாவை கொண்டாடுறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. அப்படி பெயர்பட்ட தமிழுடைய அடையாளம் என்ன? காலையிலிருந்து நீர் ஆகாரம், கம்பு, சாமை, திணை, கேழ்வரகு, குதிரைவாளி, தங்க சம்பா, சீரக சம்பா, இப்படி பல்வேறுபட்ட நம்ம சிறுதானியங்களை மறந்துட்டு நம்ம போயிட்டோம். அதை புதுப்பிக்கணுங்க நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த உணவு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுறோம். இது இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணி, கன்னியாகுமரி மீன் கட்லெட்டு, குற்றாலம் கோழி சுக்கா, செங்கோட்டை பார்டர் பரோட்டா, இந்த மாதிரி நம்ம இன்றைக்கு என்ன நம்ம உணவு இருக்கோ அந்த உணவை நாங்கள் வச்சுருக்கோம். அதில் என்னென்ன உணவு வச்சுருக்கோம் சார்? இதில் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கோம், நீராகாரம் வச்சுருக்கோம். முதல் மனித நம்ம தமிழர் குடிது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கம்பு கஞ்சி, சோளம், சாமை பொங்கல், வரகரிசி வடை, சிவப்பு அரிசியில் புட்டு, அப்புறம் ஜீரக சம்பாவில் பிரியாணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தி வச்சுருக்கோம். இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா இன்றைய காலத்துக்கு கேட்டது மாதிரி பாஸ்மதி ரைஸில் ஆம்பூர் பிரியாணி வச்சுருக்கிறோம், குற்றாலம் கோழி சுக்கா வச்சுருக்கிறோம், கன்னியாகுமரி மீன் கட்லெட் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ராமேஸ்வரம் மீன் குழம்பு, இந்த மாதிரி இது மாதிரி வச்சுருக்கோம் சார். இதில் இந்த ஹோட்டல் வெளிநாட்டுக்காரங்க வராங்க. ஆமாம், இப்படி வரும்போது அவங்களோட பாரம்பரிய உணவுகள்லாம் எந்த வரை சார்? கண்டிப்பாக பாரம்பரியத்தை ரசிக்கிறாங்க. தான் நம்மளே முன்னாடி முதல் வார்த்தை சொன்னேன் உங்கள்கிட்ட, நம்ம உணவு கம்பு சோளத்தான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் வரவங்க வெளிநாட்டு இந்த கம்பு, சோளம், சோள பணியாரம், நீராகாரம் இதை எடுத்துக்கிறாங்க.